திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொதுவாக ஓய்வாக இருக்கும்போது நம் மனம் ஊர்மேயும் அந்த முரட்டு குதிரையை மெல்ல மெல்ல நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவை அடிக்கடி நினைத்தல், தெய்வ மந்திரங்களை பாராயணம் செய்தல், பகவத்கீதை போன்ற நற்சிந்தனைகளை படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உட்கார்ந்தால், நிமிர்ந்தால், எந்த செயல் செய்தாலும் அவரை அறியாமலேயே ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லுவார். அப்படியும் செய்யலாம். ஞான மார்க்கத்தில் தியானம் செய்பவர்கள் பிரபஞ்சத்தையே அடிக்கடி நினைக்கலாம். பிரபஞ்சத்தை நினைப்பது என்றால், சூரியனை எடுத்துக்கொண்டால் அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. சூரியனுக்கும் கடைசியாக 6வது வட்டப்பாதையில் சுழலும் சனி என்ற கோடுக்கும் இடையே உள்ள தூரம் 88 கோடி மைல்கள். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பார்க்கலாம் நமது சூரிய குடும்பம் எவ்வளவு பெரியது என்று. இது பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே உள்ளன. இது போல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இப்பிரபஞ்சத்திலேயே உள்ளன. நினைத்தால் மலைப்பாக இருக்கும். பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை ஓய்வு நேரத்தில் அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்வது போல, அந்த பிரபஞ்ச உணர்விலே மூழ்கி மூழ்கி அந்த மாபெரும் பிரபஞ்சத்தையே நமதாக்கி கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தை அடிக்கடி நினைப்பதால் வான்காந்தத்தில் பதிந்துள்ள பல ஞானிகளின் சிந்தனை பதிவுகள் நமக்குள்ளும் பிரதிபலித்து நம்மையும் தூய்மை செய்யும். ஓய்வு நேரத்தில் நம்முள் இருக்கும் ஞான சக்கரங்களை நினைக்கலாம். அவற்றையும் நம் சிந்தனை உணர்வில் அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வரலாம். அருட்தந்தை மேலும் சொல்லுவார், நினைத்த மாத்திரத்தில் சக்கரங்கள் சுழல வேண்டும். அந்த அளவிற்கு அந்த ஞான சக்கரங்களை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். தீய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வராமல் தடுக்க, தீய எண்ணம் வரும்போதே அதை செயல்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று சிந்தித்து மனதில் ஒரு முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். பின் அதே தீய எண்ணம் வரும்போது அந்த முடிச்சோடுதான் வரும். நாளைய சிறிது காலத்தில் தீய எண்ணத்தின் ஆதிக்கம் குறையும், நற்சிந்தனைகளே மலரும். அதாவது நாளாவட்டத்தில் தீய எண்ணத்தின் ஆதிக்கம் குறையும், நற்சிந்தனைகளே மலரும். பேசிக் கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் மனதில் சுழல வேண்டும். செய்யும் செயல்கள் நற்செயலாக இருக்க வேண்டும். நாளாவட்டத்தில் நல்ல எண்ணங்களே மலரும் என்று சொல்லி இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.